சபாஸ் மோட்டோ. சபாஸ் மோட்டோ கிட்ட வந்து இது வரைக்குமே வந்து நம்ம ஒரு நல்ல ஃபோனாக தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு மோட்டோ லான்ச் பண்ண போகிற ஃபோன் வந்து G77 பவர்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய ப்ராசஸரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சரி, நம்மளே வந்து சாட் ஜிபிடி கிட்ட கூகுள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அது வந்து டைமென்சிட்டி 6400. சரி, ஓகே, இந்த டைமென்சிட்டி 6400 என்ன ப்ரைஸிங் பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணலான்னு பார்க்கும்போது, ப்ராடக்ட் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது July 8th 12 PM அப்போ வந்து அதோடைய ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அதோடைய நிலைமை என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ மோட்டோ. ஆக்சுவலாக மோட்டோ கிட்ட இருந்து G77 பவர்னு ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அதோடைய ப்ரைஸிங் என்னவா இருக்கும், அதோடைய ஸ்பெக்ஸ் என்னவா இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் ப்ராசஸரை மட்டுமே ஹைட் பண்ணியே வச்சுருந்தாங்க. ப்ராசஸர் வந்து என்ன ஃபீச்சரில் வரப்போகுது, என்ன மாதிரியான ப்ராசஸராக வரப்போகுதுங்கிறது தெரியல. சரி, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனான மோட்டோ G67 பவரில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, அதுக்கு ஈக்குவலண்ட்டாவது ஒரு ப்ராசஸரை கொடுப்பாங்கன்னு நம்ம பார்க்கும்போது, சரி நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம் கூகுள் சர்ச்சில், இல்லை ஜெமினி கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அதில் சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா டைமென்சிட்டி 6400 வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இருந்தாலும் அதுக்கு முந்தின ஜென்ரேஷனான மோட்டோ G67 பவருடைய ஒரு காம்படிட்டிவாக இருக்குமான்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 7S Gen 2 வந்து கண்டிப்பாக டைமென்சிட்டி 6400 ஒரு சூப்பரான ப்ராசஸர். கேமிங் கூட அதை நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, அப்போது G67 பவரை விடவே கம்மியான ப்ரைஸிங்கில் இதை வந்து நம்ம கோட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் என்ன மோட்டோ நியாயமாக இது அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸிங் இருந்துச்சு. என்னன்னா 23,999 வந்து ப்ரைஸிங் வந்து வெளியே காட்டுச்சு. சரி, உள்ளே போய் பார்த்தா சரி கண்டிப்பாக கார்டு ஆஃபர்லாம் போட்டு தான் இருப்பாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா அதோட ப்ரைஸிங் கார்டு ஆஃபர் கூப்பன் எதுவுமே இல்லாமல் பிளேனாக அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25,999. OnePlus வந்து நம்ம அந்தளவுக்கு திட்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா OnePlus N6ன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் 20K கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக வந்து லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க லான்ச் பண்ண ஃபோன் வந்து 20Kல தான் இருந்துச்சு. மற்றபடி இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 23,999 வந்துருச்சு. சரி, OnePlus தான் இப்படி பண்ணுறாங்க, மோட்டோவாவது நம்மளுக்கு நம்ப வச்சு ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினச்சோன்னா இங்கே இவங்களோட ப்ரைஸிங் வந்து அதை விட மோசமாக இருக்குது. டைமென்சிட்டி 6400க்கு 25,999 இது ஓகே வாங்குறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது சோனி லிட்டியா 600 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட் கிடையாது. ஆனாலும் அதே மாதிரி டிஸ்பிளேல வந்து IPS LCD 6.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட் மாதிரி HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்காம அதையாவது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதில் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா பேட்டரி தான். பேட்டரி 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த பேட்டரியை வச்சு தான் வந்து எல்லா பிராண்டுமே வந்து முட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் பேட்டரி இந்த அளவுக்கு கொடுக்குறோம், அதனால ப்ரைஸிங்கை நம்ம இந்த அளவுக்கு ஏற்றிருக்கோங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதில் பேட்டரி வந்து 7000 mAh கொடுத்துருக்காங்க. இதுக்காக நம்ம வந்து 25,999 பே பண்ணலாமான்னு பார்த்தோன்னா எனக்கு அது சரியாக படலை. ஏன்னா இந்த அளவுக்கு ஹையர் ப்ரைஸ் பண்ணி நம்ம வாங்குறதுக்கு இதை விட பெட்டரான ஃபோன் மோட்டோலேயே இருக்குது. மோட்டோ G67 பவரே வந்து ஓரளவுக்கு இதோட பெஸ்ட்டான ஒரு பட்ஜெட் ஃபோன் நம்ம சொல்லலாம். அதில் நம்ம கேமிங் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், டிஸ்பிளேயும் நல்லாவே இருக்கும். ஆல்மோஸ்ட் அதில் இருக்கக்கூடிய அதே டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அதையே கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாங்கிறது தான் என்னுடைய தாட். உங்களுடைய தாட் என்னங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.